அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அது போட்டு விடுறீங்களா? ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹ்வுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் முத்தகீன் என்கின்ற இறைச்சமுடையவர்களுக்கு அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் எதை பத்தி பார்த்தோம்? முராகபாவை குறித்து நம்ம பார்த்தோமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாம் விதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாம் விதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில ஓதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தமும் கூட. அதுல இருக்கிற ஒரே ஒரு வசனத்திற்கான ஒரு விளக்கத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். நாம் எதை இந்த குர்ஆனை அரபி அல்லாத வேறு மொழியில் இறக்கி இருந்தால் இதன் வசனங்கள் தெளிவாக விளக்கப்பட்டிருக்க கூடாதா? சொல் அஜமி, வேற்றுமொழி. அஜமினா என்னது? வேற்றுமொழி. தூதர் அரபியரா என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இது ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இது குர்ஆன் ஒரு அருமருந்தாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய தன்மைகளை நமக்கு சொல்றான். இதுல ரெண்டு வார்த்தை எடுத்துக்கிறோம். அரபி, அஜமி அப்படிங்கிற இரண்டு வார்த்தை. அரபி என்கின்ற அரப என்றால் தெளிவாக சொல்பவன் என்று அர்த்தம். அரப என்றால் என்ன? தெளிவாக சொல்பவன் என்று அர்த்தம். அந்த அரபு மக்கள் அழகா பேர் வச்சுட்டாங்க. அந்த அரபியை தவிர மற்ற மொழி பேசக்கூடியவனுக்கு அஜமி என்று சொல்லிவிட்டான். அஜமி என்றால் என்ன தெரியுமா? ஊமை என்று அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம், என்ன புரியுதுன்னு பாத்தீங்களா? அரபு பேசக்கூடிய எல்லோரும் தெளிவாக பேசக்கூடியவர்கள். அரபு பேசாத எல்லோரும் பேசினாலும் அவர்கள் ஊமைதான். ஏன் தெரியுமா? அரபு என்கின்ற மொழி இந்த துன்யாவின் மொழியோ அல்லது தாய்மொழியோ அல்ல. மறுமையின் மொழி, சொர்க்கத்தின் மொழி, அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய மொழி. அவ்வளவு ஏன் குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று வாக்குறுதி கொடுத்தானே, அந்த வாக்குறுதிக்கு இடையில் இருக்கக்கூடிய மொழிதான் அரபு மொழி. அப்ப என்ன அர்த்தம்? குர்ஆனை பாதுகாக்கிறேன் என்றால் அரபு மொழியையும் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த அரபு மொழியை இன்ஷா அல்லாஹ் குர்ஆனின் மூலம் நிறைய எதிரிகள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க தெரியுமா? இந்த எகிப்து, சில பல முஸ்லிம் நாடுகள்ல இருக்கக்கூடிய எதிரிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏன் நீங்க தாய்மொழியை நீங்க இபாதத்துல தாய்மொழியை கொண்டு வரக்கூடாதா? இப்போ உதாரணமா நம்ம தாய்மொழி தமிழ்ல இருக்குது இல்லையா? அப்போ நம்ம தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ல அல்லாஹ் மிக பெரியவன், எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே உரியது, நீ அளவற்றார்களால் இப்படின்னு சொல்லி தமிழ் மொழியில நீங்க ஏன் இபாதத் செய்யக்கூடாதுன்னு கொண்டு வர நினைச்சான். ஆனா யாராலும் முடியவில்லை. குத்துபா, ஜும்மாவுடைய குத்துபா பிரசங்கத்தை கூட தாய்மொழியில நீங்க வாசிங்க, தாய்மொழியில நீங்க வாசிங்க என்று சொல்லி எத்தனையோ போராட்டங்களுக்கு இடையிலும் இன்று வரைக்கும் அந்த அரபு மொழியை இப்பொழுதும் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இபாதத்தின் மொழியாக துன்யாவில் நம்ம உபயோகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அரபு என்கின்ற மொழி சொர்க்கத்தின் ஒரு மொழியாக இருக்கிறது. இதுல என்ன கவலைக்குரிய விஷயம் என்றால், முஸ்லீம்களாக இருந்து கொண்டும் சில நேரம் சில மக்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அந்த அரபு மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆனை உச்சரிக்க தெரியாதவர்களாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா முஸ்லீம் அல்லாத நாடுகளில், அதாவது முஸ்லீமாக இல்லாத ஆனா முஸ்லீம் நாடுகளில் வாழக்கூடிய எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட அரபு மொழியை, அரபு கிதாபு படிக்கிறாங்க, அரபு சரளமா பேசுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ எந்த அளவுக்கு அரபு மொழி மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில குர்ஆனை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? ஓதக்கூடியவங்களா இருக்கணும். முதல்ல தஜ்வீதோடு ஓதணும், தர்த்தீபோடு ஓதணும், அதே போல தஃப்சீரோடு நம்ம ஓதணும், அதே போல தஃஹீம் என்று புரிதலோடு ஓத வேண்டும், அதே போல தஅரீஃப் என்ற அறிவோடு நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல கவனத்தில் எடுத்துக்கிறணும். அது மட்டுமல்ல, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரபு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அவங்களுக்கு இந்த மனைவிக்கு ரா வரல.
ரா வராதனால தலாக் விட்டுட்டாராம். அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இதா ஆயிடுச்சு. சர்ச்சைக்குரியதா இருந்தாலும் சரி, இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அரபு மேல அவ்வளவு மோகம் அவர்களுக்கு, அந்த மொழி மேல அவ்வளவு மோகம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. அவ்வளவே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலிமா சஅதியாட்ட கொடுத்தாங்கல்ல, ஆமீனா அம்மா கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்களுடைய தாத்தாட்ட போய் எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்களேன்னு சொல்லுவாங்களாம். இப்போ அப்துல் முத்தலிப்பிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஹலிமா சஅதியா போகும் பொழுது கையில தன்னுடைய பேரனை பார்த்த உடனே, இது என்ன என் பிள்ளை எங்க கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்படி ஆமீனாமா எங்களுக்கு வளர்ப்பதற்காக கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எந்த குலத்தை சார்ந்தவங்க? நான் பனு சஅதியாவுடைய குலத்தை. அப்படியா? அப்பனா அது சீதேவித்தனமான ஒரு குலம் தான். ஏன் அப்படின்னா அவங்க இலக்கண நயத்தோடு அந்த அரபு பேசுவாங்களாம், அந்த பனு சஅதியா குலத்தை சார்ந்த அந்த பெண்களும் அந்த கூட்டத்தார்களும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த மொழி திறனை வளர்ப்பதற்காக நீங்க தாராளமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரபு மொழியை அவர்கள் நேசிச்சிருக்கிறாங்க. அதற்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கிறாங்க. நாமளுமே பாத்தீங்கன்னா குர்ஆன் ஓத தெரியாது, ஆனா வார்த்தைக்கு வார்த்தை மாஷா அல்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். சில மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஹலால் ஹராம் சொல்லுவோம், துனியா சொல்லுவோம், ஆஹிரா சொல்லுவோம். எத்தனையோ புழக்கத்திலேயே அரபு வார்த்தைகளை முன்னோர்கள் வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சில வார்த்தைகளை அரபுல பேசக்கூடியவங்களா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு நாம் கேட்கக்கூடிய துஆ என்ன, அதுலயும் பாத்தீங்கன்னா ஜமீமாக்கு அரபுன்னு கொஞ்சம் இது அப்படிலாம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அரபை நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அதிகமாக நேசிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் அது மட்டும் இல்ல, நாம் கேட்கக்கூடிய துஆக்களை சில நேரம் அரபுகள்ல கேட்கும் பொழுது, அரபு மொழியில் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையிலிருந்து உதித்ததே அந்த அரபு மொழிதான். சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படின்னு குர்ஆனில் இருக்கக்கூடிய துஆவை கேட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் வரக்கூடிய துஆக்களா இருந்தாலும் சரி, எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வாய் மலர சொல்லக்கூடிய ஒரே மொழி இந்த அரபு மொழி தான். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நேசித்து அதை நல்ல முறையில் ஓதக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு யார் தஹ்ஃபீல் சொன்னோம்? என்ன சொல்லுங்க, சூரத்து நப சொன்னீங்களா? மாஷா அல்லாஹ், செய்தி. ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான சூறாவும் கூட. இந்த நப சூறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எந்த நேரத்தில் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அஸ்ர்லையும் ஓதியிருக்காங்க, மக்ரிப்லையும் ஓதுவாங்களாம் சூரத்து நப. இந்த நப சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப்லையும் ஓதியிருக்கிறாங்க, அஸ்ருடைய நேரத்திலையும் ஓதியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த சூரத்து நபல பார்த்தீங்கன்னா இதுல ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அம்ம யத்தஸாஅலூன் கேள்வியோடு தான் அந்த சூறாவே ஆரம்பிக்கப்படுது. ஒரு கேள்வி, அம்ம யத்தஸாஅலூன், அவர்கள் நீ என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா நபியே, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியோடு தான் நல்லா ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதனுடைய பின்னணியில ஒரு சம்பவங்கள் என்ன செய்யுது, இடம்பெறுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாழ்க்கையின் விதியின் ரகசியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதாவது விதியின் ரகசியம், விதிப்படிதான் இந்த உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுக்க ஒவ்வொரு நேரத்திலும் நம்பக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ நம்ம அக்கீதா நம்ம படிக்கும் பொழுது, கொள்கைகள் படிக்கும் பொழுது, நன்மை தீமை எல்லாம், இன்பம் துன்பம் எல்லாம் இறைவனிடம் வந்ததுங்கிறத நம்ம முழுமையா நம்ம சொல்லுவோம், நாவார சொல்லுவோம். ஆனால் அந்த சோதனையின் போதும் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, நான் என்ன செய்ய, விதி எனக்கு இதுதான் நடக்கணும்ட்டு அல்ல என்ன செஞ்சுட்டான், எழுதிட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்த கூடாது. ஏன் தெரியுமா? எப்போ உபயோகப்படுத்தணுங்கிறத நான் சொல்றேன். எப்போ இப்படி வச்சுக்கிறோமா, சோதனையின் பொழுது இந்த வார்த்தை உபயோகப்படுத்தலாம். சோதனையின் பொழுது என்ன செய்யலாம், அல்லாஹ் நமக்கு இதை கொடுத்துட்டான், நாடிட்டான், அதனால எனக்கு வந்திருக்கு சோதனை வந்திருக்கு. அதே இது பாவம் செய்யும் பொழுது, நான் திருடுறான் ஒருத்தர், நான் என்ன செய்ய, விதிப்படி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டேன், என்ன திருட வச்சுட்டா நான் திருடிட்டேன், நான் ஹராமான செயல்கள் செய்ய வச்சுட்டா நான் செய்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்வது கூடவே கூடாது. இப்போ சோதனையின் போது அல்லாஹ்விடத்தில் நாம் எடுத்து காமிக்கலாம் விதியை கொண்டு, ஆனால் பாவத்தின் போது நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்வது கூடாது அப்படிங்கிறத முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பூமியின் நிலப்பரப்பு அளவு சொதகா செய்தாலும் விதியை நம்பவில்லை என்றால் அவனுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது. சுப்ஹானல்லாஹ். விதியை நம்பவில்லை என்றால் பூமியின் நிலப்பரப்பு அளவு நீங்க சதகா செஞ்சால் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் நம்மளுடைய நன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சரி, அப்ப இந்த விதியை நம்புறதுக்கான வழிகள் என்ன? விதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த கதா கதிர் அரபுல சொன்னாங்க அப்படின்னா எப்படி சொல்லணும், கதா கதிர், விதிகளை நம்புதல் அப்படிங்கிறது கொள்கை ரீதியான ஒன்று. அப்போ இதை நம்புவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, முதலில்
அல்லாஹுவை நம்ம முதல்ல அறிந்து கொண்டால்தான் இந்த விதியவே நம்ப முடியும். அதுதானே உண்மை. ஏன்னா எழுதியவன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் எப்படி மனிதனுடைய படைப்பை நேர்த்தியாக செம்மையாக படைத்திருக்கிறானோ அதே போல அந்த மனிதனுக்கு எந்த நேரத்தில் எப்படி உணவு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும், எந்த சோதனையை கொடுக்கணும், எப்போ இன்பம் கொடுக்கணும், துன்பம் கொடுக்கணும் என்கின்ற எல்லா விதமான ஒரு கதிரையும் கலாவையும் என்ன செஞ்சுட்டு அல்லாஹ் எழுதிவிட்டான். அப்போ முதல்ல இறைவனை நாம் அறியும் பொழுதுதான் விதியை தாராளமாக அறிந்து கொள்ளலாம். இறைவனை எப்படி அறிவது அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆன்ல மிகச்சிறந்த ஒரு வசனம் என்றால் என்ன வசனம்? ஆயத்துல் குர்சி. மிகச்சிறந்த ஒரு வசனம் என்றால் ஆயத்துல் குர்சி. அதுல தான் அல்லாஹுடைய சிஃபத்துகள், தன்மைகள், அவனுடைய இல்ம், அவனுடைய ஹிக்மத், ஞானம் எல்லாம் அந்த ஒரு 10 ஒரு தன்மைகளாக என்ன செய்யற அல்லாஹு தாலா ஆயத்துல் குர்சில நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அப்போ அல்லாஹ்வை அறியும் பொழுதுதான் விதியை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும் அப்படிங்கறது முதல் வழி இதுதான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஞானத்தையும் கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு? மலைகளும் பறவைகளும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவங்க உட்கார்ந்து ஓதுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம், சரியா, ஜபூர் வேதத்தை ஓதும் பொழுது பறவைகளும் மலைகளும் என்ன செய்யும்? அவர்களோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்குமா. அப்போ ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போது அந்த பறவைகளுடைய தஸ்பீஹ்களும் அந்த மலைகள் இயற்கையுடைய தஸ்பீஹ்களும் அதிகமான சப்தத்தோடு இருந்துச்சா. அப்போ அவர் நினைச்சாரு, யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஸ்மிக் ஹாதிஹில் அஸ்வாத் ஹத்தா தஸ்மஉல் சௌதி. ஹத்தா தஸ்மஉ சௌதி என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என்னுடைய வார்த்தையை, என்னுடைய குரலை செவியேற்கும் வரை இந்த தஸ்பீஹாத்துகளுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டுறேன். என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ என்ன நம்ம சத்தத்தை அல்லாஹ் கேட்பானா, இவ்வளவு பெரிய சத்தம் போட்டுட்டு இவங்க தஸ்பீஹ் செய்யறாங்களே, நம்மளுடைய தஸ்பீகையும் நம்மளுடைய குரலை அல்லாஹ் கேட்டு கொண்டு இருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இப்படி ஒரு துஆவை செய்யறாங்க. அப்பதான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, நீங்க கொஞ்சம் அவருக்கு உணர்த்துங்க, அப்படி நான் எவ்வளவு சமியாக இருக்கிறேன், நான் எவ்வளவு கேட்பவனாக, கேள்வித்திறன் கொண்டவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க உணர்த்துங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியின் ஆழத்திற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிட்டு போவாங்க. பூமியின் ஆழம், சுப்ஹானல்லாஹ். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும், எப்படி நம்ம பூமிக்கு மேல மலைகள் இருக்குதோ அந்த மலையினுடைய 9 மடங்கு பூமிக்கு கீழே வேர் இருக்கு, மலையின் வேறு. அப்ப என்ன அர்த்தம்? 10 மடங்குல 1 மடங்கு தான் மலையை பார்க்கிறோம், மிச்சம் 9 மடங்கு பூமிக்கு கீழ் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ரிவாயத்துல பாத்தீங்கன்னா 7, அப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது பூமி 7 அடுக்குகளாக படைத்து இருக்கிறோம். சயின்ஸ் ரீதியா இப்பொழுதுமே மேலே மண் தர, அதுக்கப்புறம் களிமண், அதுக்கப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறம் வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடுக்குகளாக அல்லாஹு தாலா பூமியை வச்சிருக்கிறான். அப்போ அந்த பூமியுடைய அடி பாகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று ஒரு பெரும் ஒரு பாறாங்கல், அந்த பாறாங்கலை உடைத்து அதில் இருக்கக்கூடிய புழுவை எடுத்து அவருடைய கையில் வைத்தார்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில். இது என்ன சத்தம் போடுகிறது என்று தாவூதே உங்களுக்கு கேட்கிறதா? சில நேரம் கேட்குது, சில நேரம் கேட்கல. ஜிப்ரீல் சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு கேட்கல இல்ல, ஆனா இதில் இருக்கக்கூடிய அந்த தஸ்பீஹ், இந்த புழு செய்யக்கூடிய தஸ்பீஹை கூட அல்லாஹ் செவியேற்கிறான் என்றால் உங்களுடைய சப்தத்தை செவியேற்க மாட்டானா என்ன? சுப்ஹானல்லாஹ், எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. நாமெல்லாம் சில நேரம் என்னன்னா துஆ கேட்போம், நம்ம காலையில கேட்ட உடனே மாலையில கபூல் ஆகுற மாதிரி மூசா நபி நினைச்சு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன? ஆமா, அந்த அளவுக்கு ஈமான் அவ்வளவு உறுதியா இருக்குது. பரவாயில்ல, தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது மேலும் மேலும் நம்பிக்கை வச்சுட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் சில நேரம் அந்த துஆக்களை செவியேற்க மாட்டான்ட்டு ஒரு நேரம் நினைச்சிடக்கூடாது. துஆவுடைய ஷர்த் என்ன தெரியுமா? நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த இயர்ல படிக்க போறோம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கிதாப்ல படிச்சேன். துஆவுடைய ஷர்த் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அல்லாஹ்வை புகழ வேண்டும், ஸலவாத் சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் உறுதியான நிலையில் உள்ளத்தை தயார்படுத்தி அல்லாஹ்விடத்துல கேட்கணுமா. அப்படி இஸ்திகாமத்தோடு என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உரிமையோடு கேட்கணும். நீ என்னுடைய துஆவை கபூல் செய்பவன், முழுமையாக உன்னை நம்பித்தான் என்ன செய்கிறேன், துஆ செய்கிறேன், இடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி உறுதியான முறையில் கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது எதுக்காக? இறைவனை முதலில் அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளுடைய கலா கதிரை முழுமையாக ஈமான் கொள்ள முடியும். சில நேரம் அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுப்பான்.
சில நேரம் சில நேரம் அதிலிருந்து மீட்சியை கொடுப்பான். இந்த சோதனைகள் சில நேரம் நீண்டு கொண்டே தான் இருக்கும். அது அதுக்கு முடிவுறாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கிறோம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, எந்த சோதனைக்கு முடிவில்லை என்று நினைக்காதீர்கள், ஒரு கால் மரணம் கூட முடிவாக அமையும். புரியுதா இப்படின்ட்டு? அதாவது இது ரொம்ப பயமுறுத்தக்கூடிய வார்த்தை இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ எவ்வளவுதான் நோயில படுத்திருந்தாலும் மரணம் அந்த நோய் இல்லை மரணத்துக்கு முன்னாடி அந்த நோய் தொடருமா இருக்கா? இல்லை அப்படிலாம் கிடையாது இல்லையா? அப்ப நம்மளுடைய சோதனையுடைய முடிவு இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறத முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் அல்லாஹ் முதல்ல நம்ம என்ன செய்யணும், அறிந்தால் மட்டும்தான் அந்த கலா கதரை முழுமையாக நாம் ஈமான் கொள்ள முடியும். இரண்டாவது என்ன தெரியுமா, அந்த வழிகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவது என்ன அப்படின்னா, வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய விதியை அல்லாஹ் எழுதிவிட்டான் என்பதை முழுமையா நம்பணும். சுப்ஹானல்லாஹ். வானங்கள் பூமி படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நம்மளுடைய விதியை 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிவிட்டான். முதல் படைப்பு கலம் தான், இந்த பேனா தான். அந்த பேனாவை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னா, உக்துப், நீ எழுது. மக்துப் யா அல்லாஹ், நான் என்ன எழுத அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் காய்ந்த ஈரமான எல்லாவற்றையும் என்ன செய்ய, எழுதி முடிச்சிரு. எல்லாம் எழுதி முடித்து பேனாக்களுடைய மைகள் உலர்த்தப்பட்டு பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக எல்லாம் எழுதி முடிக்கப்பட்ட விதியின்படிதான் இந்த துன்யாவில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இது இரண்டாவது விஷயம். இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நம்ப வேண்டும். மூன்றாவது என்ன அப்படின்னா, எழுதியபடிதான் நடக்கும் அப்படிங்கிறத நம்பணும். எழுதி முடிச்சுட்டாங்கிறத எப்படி நம்புறோமோ அதே போலதான் இறைவன் எழுதியபடிதான் நம்மளுடைய விதி, அதன்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்பணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவியுடைய சண்டையிலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு அல்லாஹ் உன்னை கொடுத்துருக்காங்க, எனக்குன்னு. இதை எப்படி யோசிக்கலாம் பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இறந்த பின்னாடி முதல்ல இது ஒரு கனவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு உருவப்படத்தை காமிக்கிறாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய படத்தை காமிக்கிறாங்க. அதே போல யூத வம்சத்தில் இருந்து வந்த ஒரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, யூத வம்சம். உங்களுடைய தாய் தந்தை எல்லாருமே யூத வம்சம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு யூதனுக்கு பேசி வச்சிருக்கிறாங்க சஃபியா அம்மாவை. ஆனா அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன, ஒரு யூத வம்சத்தில் இருந்த ஒரு பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தில் எய்திய பின்னர் திருமணம் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் கூட அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யாருக்கு அல்லாஹ் எப்படி எழுதி வைத்திருக்கிறானோ அதன்படிதான் என்னுடைய திருமணமே நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது இதைத்தான் சொல்லுவாங்க. சஃபியா அம்மாவை திருமணம் முடிக்கும் பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை துணைகள் சில நேரம் நல்லாவும் இருக்கும், சில நேரம் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அப்படி வாழ்க்கை துணைக்கு மட்டும் இல்ல, எல்லாம் இது நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கிறதோ, ஆம்பளை பிள்ளை ஆண் குழந்தைகளா கொடுக்கணும்னு நினைச்சா ஆண் குழந்தைகளா அல்லாஹ் கொடுப்பான், பெண் குழந்தைகளா கொடுக்கணும்னு நினைச்சா அல்லாஹ் பெண் குழந்தைகளாகத்தான் கொடுப்பான். ஆன்லைன்ல ஒரு மாணவி என்னிடத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவி கேட்டாங்க என்னிடத்துல, என்னன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 2 ஆண் குழந்தை. அதனால அவங்க வீட்டில் சொன்னாங்களா, அல்லாவுக்கு உன்னை பிடிக்கல போல, அதனால தான் ஆண் குழந்தையை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்தம்மா சொல்லிச்சான், அப்படியா, அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹசன் ஹுசைன்ட்டு அல்லாஹ் கொடுத்தான்ல, ஃபாத்திமா அம்மாவுமே பிடிக்காம போயிடுச்சு. ரைட்டான கேள்வி இல்லை என்ன? இப்ராஹிம் நபியை அல்லாஹுக்கு ஹலீல்ட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்ராஹிம் நபிக்கு பெண் குழந்தையே கிடையாது, இஸ்ஹாக்குன்ட்டு என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இதெல்லாம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாம் விதிப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும், அவ்வளவுதான். அதே போல இந்த இப்ப எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன். ஆலமுல் அருவா ரூஹுகளின் உலகம். நம்ம இறந்த பின்னால் கூட, அதாவது இப்போ நபிமார்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரூஹுகள் பாத்தீங்கன்னா இல்லியின் என்கின்ற ஒரு இடத்துல பாதுகாப்பு அல்லாஹ் வச்சிருப்பான். இல்லியின் சிஜ்ஜீன் சூரா தஃபீஃபின்ல வரும். நல்லவர்களுடைய உடலை அல்லாஹு தஆலா ரூஹுகளை இல்லியின் என்கின்ற இடத்திலும், தீயவர்களுடைய ரூஹுகளை சிஜ்ஜீன் என்கின்ற இடத்திலும்.
அப்பதான் நம்மளுடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்படி பேசி கொண்டாங்களாம். முதல் முறையா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது, நீங்கள் தானே அந்த அல்லாஹ் தன் ரூஹிலிருந்து ஊதி படைத்தானே அந்த ஆதம் நீங்கள் தானே? ஆமா, நாம் தான். எந்த ஆதமே அல்லாஹு தஆலா எல்லா விதமான இல்முகளையும் கற்றுக் கொடுத்தானே அந்த ஆதம் நீங்கள் தானே? ஆம், நான் தான். அதே போல எந்த ஆதமுக்கு அல்லாஹ் சஜதா செய்ய வச்சானே அந்த ஆதம் நீங்கள் தானே? ஆம், நான் தான். என்ன விஷயம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப மூசா நபி சொன்னாங்களா, இல்ல நீங்க மட்டும் அன்னைக்கு அந்த மரத்தின் கனியை சாப்பிடாம இருந்திருந்தா நாங்க எல்லாருமே சொர்க்கத்துல, இந்த மக்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சொர்க்கத்துல இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா, சரி. நீங்கள் தானே அல்லாஹ்விடத்தில் பேசிய நபி மூசா? ஆம், நான் தான். நீங்கள் தானே அல்லாஹ்விடத்தில் தௌராத்தை எழுதி வாங்கிட்டு வந்த நபி? ஆம், நான் தான். நீங்கள் தானே மூசா? ஆமா. உங்களுடைய தௌராத் வேதத்துல இப்படி ஒரு மனிதர் தோன்றுவார், அவர் பாவம் செய்து தௌபா செய்வார் என்று எழுதி வைக்கவில்லையா? அந்த குறிப்பு உங்களுடைய தௌராத் வேதத்தில் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அப்ப என்ன கேள்வி நீங்க என்னிடத்துல கேட்கறீங்க? அல்லாஹ் என்னிடத்துல இப்படி ஒரு பாவம் செய்யணும், அதற்காக நான் தௌபா செய்யணும், அந்த தௌபாவின் காரணமாக இந்த துனியாவுக்கு வரணும்ட்டு அல்லாஹ் எழுதி விட்டான். அதனால் நான் என்ன செஞ்சிருக்கேன்? அந்த பாவத்தை செய்திருக்கிறேன். எனவே அந்த கேள்வி என்னிடத்துல என்ன செய்யாதீங்க, கேட்காதீர்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான், இறைவனுடைய எழுதிய அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் முதலில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் சோதனையின் போது விதியை வெல்ல வேண்டும் என்றால், சோதனையின் போது அதாவது விதியின்படிதான் இந்த சோதனை நடக்குது அப்படிங்கிறத நம்ம நினைத்தாலே சோதனையை வென்று விடலாம். புரியுதா அந்த வார்த்தை? விதியின்படிதான் இந்த சோதனை நடக்கிறது என்றாலே சோதனையை நாம் என்ன செஞ்சு விடலாம், வென்று விடலாம் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வார்த்தையை கொண்டு உணர்த்துகிறான். அப்ப கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? சோதனையின் போது விதியை நம்பினால் மட்டும்தான் சோதனையை வெல்ல முடியும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நான் ஆரம்பத்தில் முன்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அந்த கபருக்கு அருகிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான பழக்கம் உண்டு, அடிக்கடி மறுமையை குறித்தும் மரணத்தை குறித்தும் இந்த கலா விதியை குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் குச்சியை வைத்து என்ன செய்யறாங்க, பக்கத்துல மண்ணை நோண்டிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை. அந்த குச்சியை கீழே போட்டுட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இரண்டு பிரிவினர்களாக மனிதனை பிரித்து விட்டான். வலப்பக்கம் உடையவர்கள் சொர்க்கவாசி, இடப்பக்கம் உடையவர்கள் நரகவாசி. இன்னொரு ரிவாயத்துல வருது, ஒரு கையில் என்னிடத்தில் 2 கைகள்ல 2 ஏடுகளை 2 பதிவு அட்டைகளை என்னிடத்தில் கொடுத்து விட்டான். அந்த பதிவட்டையில இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொர்க்கவாசிகளுடைய பெயரும் அவர்களுடைய தந்தையின் பெயரும் இடம்பெற்று விட்டது. இந்த பக்கம் நரகவாசிகள் அவருடைய தந்தையின் பெயரும் இடம்பெற்று விட்டது அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப செயல்கள் எல்லாம் முடிவாகி விட்ட பொழுது நாங்கள் ஏன் அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. செயல்கள் எல்லாம் அமல்கள் எல்லாம் முடிவாயிடுச்சு, சொர்க்கவாசி நரகவாசின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், நாங்க ஏன் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, அந்த சொர்க்கவாசியின் பட்டியலில் உங்களுடைய பெயரை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்றால் அமல் செய்யுங்க. உங்களுக்கு புரியுதாம்? எல்லாம் முடிவெடுத்துட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சூரத்து லைல்ல சொல்லுவாம் இல்லையா, நீங்க நல்ல நேர் வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த வழியை இலகுவாக்கி கொடுப்பான், தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் அந்த வழியையும் உங்களுக்கு காட்டி தான் கொடுப்பான். என்ன அர்த்தம்? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அமல் செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசி என்கின்ற அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெயரை காப்பாற்றி நல்ல முறையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் சாலிஹான நல்ல அமல்களை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டு தான் என்ன செய்ய முடியும், சொர்க்கம் செல்ல முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு உணர்த்துறாங்க. அப்ப இந்த அளவுக்கு விதியை முழுமையாக நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும் அப்படிங்கிறதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போலத்தான் அந்த சோதனையின் போது அல்லாஹ்விடத்துல முழுமையாக தன்னை ஒப்படைத்து விட வேண்டும். எப்படி? ஒரு மனிதர் இருந்தார், இப்னு ஹிப்பான் என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர். அவர் சொல்றாரு, அப்துல்லா இப்னு முஹம்மது என்கின்ற ஒரு மனிதரை குறித்து சொல்கிறார். சரியா? சொல்றவங்க இப்னு ஹிப்பான். அப்துல்லா இப்னு முஹம்மது என்கின்ற ஒரு மனிதர் ஒரு கடல் ஓரமாக நடந்து கொண்டு போனாங்க. இதெல்லாம் வலியுல்லாக்களுடைய வரலாறு, அதாவது இறை நேசர்களுடைய வரலாறு. அப்போ ஒரு கூடாரம் தனியா இருக்குது. அந்த அப்துல்லா இப்னு முஹம்மது என்ன செய்யறாரு, அந்த கூடாரத்துக்குள்ள போறாரு. போன உடனே அந்த கூடாரத்தில் பாத்தீங்கன்னா முடக்குவாதம் ஏற்பட்ட ஒரு நோயாளி இருக்கிறார். கை கால்கள் வரவில்லை, கண்ணும் தெரியாது.
ஆனால் அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார், யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த நிஅமத்துக்கு நன்றி. யா அல்லாஹ், எப்போதும் புகழக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு நீ கொடு. அந்த புகழ் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், நீ கொடுத்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். வார்த்தை பார்த்தீங்களா? நீ உன்னை எப்பொழுதும் புகழக்கூடிய நிஅமத்தை எனக்கு கொடு, தௌஃபீக்கை எனக்கு கொடு. அந்த புகழ் வார்த்தை, நீ கொடுத்தாய நிஅமத், அந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவிற்கு என்னுடைய புகழாரம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, எல்லா மக்களை விட நீ என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கிறாய். சொல்லக்கூடிய மனிதர் முடக்குவாதம் வந்தவர், கண் தெரியாத மனிதர். இதை பார்த்த அப்துல்லா இப்னு முஹம்மது ஆச்சரியப்பட்டு சொன்னாரா, சுப்ஹான் அல்லாஹ், மனிதரே, இன்னாரே, இப்படி அல்லாஹை புகழ்கிறாயே, உன்னிடத்துல அல்லாஹ் என்ன நிஅமத்தை கொடுத்தான், என்ன நிஅமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் செய்தேனே இந்த துஆ, நான் அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு இப்படி நிஅமத்தை கொடு, சுக்ர் செய்யக்கூடிய உள்ளத்தை கொடு என்று துஆ செய்கிறேனே, அந்த ஒரு ஈமான் எனக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா, அதற்காகவே நான் என்ன செய்வேன், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை பாருங்களேன். வானமே என் மீது இடிந்து விழுந்தாலும் சரி, அந்த மலைகளே உருண்டு வந்து என் மேனியில் மோதினாலும் சரி, கடல்கள் என்னை விழுங்கினாலும் சரி, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை விடவே மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. நாமெல்லாம் எல்லாம் இருந்து கொண்டும் நமக்கு ஒருத்தவங்ககிட்ட நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது 1000 குறை சொல்லுவோம். இருக்கேன், ஏதோ இருக்கிற, எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, என்னுடைய வீட்டில் அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம், பண கஷ்டம், இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், எத்தனையோ கஷ்டங்களையும் குறைகளையும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்போதான் அப்துல்லா இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல அந்த மனிதர் கேட்டாரா, நான் யார்ட்டையுமே நான் உதவி கேட்டதில்லை, உங்களிடத்துல ஒரே ஒரு உதவி கேட்குறேன். எனக்கு ஒரு மகன் இருப்பான், அந்த மகன் தான் எனக்கு தொழுகைக்காக எழுந்து என்னை அமர வைத்து, எனக்கு ஒது செய்ய வைத்து, என்னை தொழ வைப்பான், எனக்கு ஹித்மத்து செய்வான். ஆனால் இப்போ என்னுடைய மகன் 3 நாளாக காணலை. நான் இந்த கூடாரத்தில் தனியாக நான் இறைவனிடத்தில் பேசிக்கொண்டும் முறையாடி கொண்டும் இருக்கிறேன். எனக்காக, அந்த அல்லாவுக்காக நீ என்னுடைய மகனை மட்டும் தேடி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சொல்லும் பொழுதுதான், அப்படி உங்களுக்கு இந்த உதவினால் நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனத்திற்குள் சுற்றி தேடி பார்க்கும் பொழுது காட்டு விலங்குகளால் அடிக்கப்பட்டு அந்த மகன் இறந்து கிடக்கிறான். இந்த விஷயத்தை எப்படி அந்த மனிதர் இடத்துல சொல்ல முடியும்? யா அல்லாஹ், சோதனைக்கு மேல் சோதனை. அப்பதான் அந்த அப்துல்லா இப்னு முஹம்மது உள்ளத்துல நினைச்சாரா, இது என்ன சோதனை? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்காத சோதனையா இந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். என்ன, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அகில் மால் என்று சொல்லக்கூடிய குடும்பங்களும் செல்வங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அழிச்சிட்டா, அல்லாஹ் ஆரோக்கியத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். அத்தனை ஆண் பிள்ளைகளை அவ்வளவு வீரமாக பெற்று வச்சிருந்தாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் முடிந்து விட்டது, ஒன்றும் இல்லாமல் எல்லா குழந்தைகளும் இறந்து விட்டது. அதே போல செல்வம், சுப்ஹானல்லாஹ், சுலைமான் நபிக்கு பின் மிகப்பெரிய பணக்காரரான ஒரு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செல்வம் எல்லாம் அழிந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? ஓ மிஸ்லுஹு என்று சொல்கிறான். அதை விட நாம் பன்மடங்காக அவருக்கு நாம் திருப்பி கொடுத்தோம். ஏன், எப்போ கொடுத்தான் தெரியுமா? எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்களுடைய மனைவியோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த துன்பத்தில் கூட இப்போ எல்லாமே இழந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒரு மனிதனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு கணவன் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. சில நேரம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள் தவிர சில பெண்கள் அந்த கணவரை பேசுறதும் எப்படி இருந்த, நீ இப்படி கஷ்டப்பட வச்சுட்டியா, அப்படியே இப்படியே, அவங்களுக்கு மத்தியில அந்த ரஹீமா அவங்களுடைய மனைவியுடைய பேர், அந்த இழந்ததை கூட நம்ம அவங்க இது பண்ணாம அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமமாக பேசி எப்பொழுதுமே அவங்கள அவ்வளவு பக்குவமா பார்த்துக்கிடுவாங்க. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டை கடந்து சென்ற சில மனிதர்களுடைய வார்த்தை கேட்குது. என்ன வார்த்தை தெரியுமா? அல்லான்ட்டு இந்த அய்யூப் தொழுது அழுது என்ன பிரயோஜனம், அல்லாஹ் எதுவுமே கொடுக்காம இருக்கானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரப்பி மஸ்ஸனியல் உருவான்ட்டு அர்ஹமுர் ராஹிமீன் என்ற துஆவை செய்றாங்க. எப்ப செய்றாங்க? அல்லாஹ்வை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அது ஏன்னா எல்லாம் எல்லாம் எனக்கு கொடுத்தா. 17 வருஷம் தானே எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி அத்தனை வருஷமா நான் என்ன செஞ்சேன்? ஆரோக்கியம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுடைய வாயை அடைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு துஆ செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் எல்லாத்தையும் பன்மடங்கா என்ன செஞ்சிருக்கான், திருப்பி கொடுத்திருக்காங்கிறத பாக்குறோம். இந்த இதை அவர் மனதில் வைத்துக்கொண்டு அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதரிடத்துல போய் சொல்றாரா, உங்களுடைய மகன் இறந்து விட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இறந்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே கைகால்களும் முடக்குவாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் கண் தெரியாமல் இருக்கக்கூடிய எல்லா நியாமத்தையும் அல்லாஹ் எடுத்துட்டான். அதாவது நம்மளுடைய வெளிப்பார்வையில் அப்படிதான் நமக்கு தெரியுது.
அப்படி இருக்கும் பொழுது அப்பொழுதே அல்லாஹ் புகழக்கூடிய அந்த மனிதரிடத்தில் இந்த மனிதர் சொன்ன உடனே சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இதை விட என்ன செஞ்சுட்டான், சோதனையை கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த மனிதர் சொல்வாரா, யாரு அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர் சொல்வாரா, நான் இதற்கும் கூட நான் கவலைப்படவில்லை, அல்லாஹ் என்னுடைய மகன் எல்லா ஹிதுமத்தும் எனக்கு செஞ்சுட்டான், அவன் அல்லாஹுக்கு மாறு செய்யவில்லை, அவன் சொர்க்கவாசியாகத்தான் இருப்பான் அப்படிங்கிறத அந்த மனிதர் என்ன செய்தாரா, ஆறுதலோடு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார். இது எதுக்காக சொல்ல வர்றோம், இப்படி இவர்களை விட சோதனை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எவ்வளவோ ராகத்தோடும் ஒரு நல்ல ஒரு நியமத்தோடு நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் கூட புலம்புதல்கள் இல்லாம இன்ஷா அல்லாஹ் அந்த சோதனையின் போது இறைவனை அதிகமாக புகழக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். அதுதான் கவாக்கதிர், அதுதான் விதியை முழுமையாக நாம் நம்பும் பொழுது அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து வெற்றியை நமக்கு என்ன செய்வான், இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை கூட நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கலாம், நம்ம விதியை எப்படி நம்பியிருக்கோங்கிறத. இந்த காசா மக்களை பார்க்கும்போது என்ன நம்ம கேட்கிறோம் தெரியுமா, 2 கேள்வி நம்மளுடைய உள்ளத்துல. நம்ம சில பேர் வெளிப்படையா சொல்லாம இருக்கிறோம், ஆனா எல்லாருடைய உள்ளத்துல இந்த 2 கேள்வி உண்டு. என்ன கேள்வி, யா அல்லாஹ் ஏன் இவங்களை இப்படி சோதிக்கிற? முதல் கேள்வி, என்ன பாவம் செஞ்ச? 2வது கேள்வி, எப்போ உன்னுடைய உதவி வரும்? கேட்கிறோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சோதனை என்பது காசா மக்கள், பலஸ்தீன் மக்களுக்கு மட்டுமல்ல. இந்த துன்யாவை அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதிலிருந்து எல்லா கூட்டத்திற்கும் இந்த சோதனை உண்டு. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த மக்களையும் அல்லாஹ் அந்த மக்கத்து காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஷுஅப அபி தொலாபில 3 வருஷம் இதே போலதான், பலஸ்தீன் மக்களை போலத்தான், உள்ளிருந்து வெளியே வரக்கூடாது, வெளியே போனவங்க உள்ள வரக்கூடாது, உணவு தட்டுப்பாடு, உணவுக்கு பொருளாதார தடை எல்லாமே விதிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே போல எத்தனையோ சோதனைகளை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு முக்மின்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். இப்போ என்ன அர்த்தம், அப்போ அவங்களுடைய முடிவு தான் என்ன? அப்போ இன்னும் நினைச்சுக்கிறனும், அல்லாஹு தஆலா இதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்கிறானா என்று கேட்டால் செய்து கொண்டுதான் இருக்கிறான். என்ன செய்யறான் தெரியுமா, ஈமான்ல உறுதியா வச்சிருக்கான். பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய எண்ணு. அவங்களாம் முர்த்ததாகலையே இல்லை, இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்காகவும் இந்த பள்ளிக்காகவும் தான் இவ்வளோ பாடுபடுறோம், இந்த மஸ்ஜிதுக்காக இது எனக்கு தேவையே இல்லை, நாங்கள் முர்த்ததாகி பெசாம் பக்கத்தில் தான் இருக்குது இஸ்ரேல், அவங்களோட நான் சேர்ந்திருக்க மாட்டோமா? நஊது பில்லாஹி மின்ஹா. இப்போ அல்லாஹு தஆலா இதன் மூலியமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி இதுதான். அவங்களுடைய ஈமான் இன்னும் 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 பலப்படுது, அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், சோதனையின் பொழுது அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் வெளிப்பார்வைக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைய உதவிகளை அல்லாஹ் கொண்டு வந்து விட்டான். இன்றைய செய்தி என்ன தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்களே, தனி நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது நிரந்தரமாக வேண்டும் என்று துஆ செய்யணும் இன்ஷா அல்லாஹ். தனி நாடாக அல்லாஹ் இது அறிவிச்சிட்டாங்க. அதே போல அந்த பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஊடகக்காரர்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் எல்லாம் இரவு நேரத்துல ஒவ்வொரு வீட்டு கதையும் தட்டி தட்டி சொல்லக்கூடிய வீடியோக்கள் வருது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும் பொழுதெல்லாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அரபுலையே சொல்றாங்க, நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், நமக்கு தனி நாடாக என்ன செஞ்சுட்டாங்க, பலஸ்தீன் நாடா அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தியோடு என்ன செய்யறாங்க, சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிரந்தரமாக அவர்களுடைய நிம்மதியான ஒரு இருப்பிடமாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். இதுல என்ன அப்படின்னா, சில பேர் அதற்கான குரல் கூட என்னன்னா, நாம் செய்யக்கூடிய துஆவும் நாம் நோக்கக்கூடிய நோன்பும் அவர்கள் அந்த பலஸ்தீன் மக்களுடைய ஒரு குழந்தைக்கு ஈடாகாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா பல்லாயிரம் பேர் நோன்பு வச்சோம், 10,000 கோடி பேர் சுப்ஹானல்லாஹ் அழுது துஆ செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த துஆவும் அந்த இபாதத்தும் அந்த பலஸ்தீன் மக்களின் ஒரு சிறுவனுடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை அடையவே முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்ப எவ்வளவு அல்லாஹ் தஆலா அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சில பேர் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அவர்களுக்காக துஆ செய்யறது கூட என்ன செய்யல, சில நேரம் அது ஞாபகம் வர்றதில்லை. ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குருவி என்ன செஞ்சுச்சான், தண்ணீர் எடுத்துட்டு அந்த நெருப்பு குண்டத்துல ஊத்துச்சான். அப்போதான் மலக்குமார்கள் அந்த குருவிட்ட கேட்டாங்களா, என்ன இது, இதனால உனக்கு இவ்வளவு பெரிய நெருப்பு குண்டம் அணைஞ்சிருமா அப்படின்னு சொல்லும்போது, நாளை மறுமையில் இந்த இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்துல வேதனை செய்யப்படும் பொழுது நீ என்ன செஞ்ச அப்படின்ட்டு அல்லாஹ் என்னிடத்துல கேட்டக்கூடாது இல்லையா, அதே போலத்தான் நாளை இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பலஸ்தீன் மக்களுக்காக நீ என்ன செய்தாய்,
நம்ம பொருளாதார உதவி செய்ய முடியாது. அவங்க எல்லாம் கடல் கடந்து கப்பல்ல பயணிச்சுட்டு போறாங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் சுப்ஹானல்லாஹ். அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்ய பெரும் பெரும் நாட்டில இருந்து பெரும் பெரும் அதிபர்கள் இறக்கப்பட்டு என்ன செய்யறாங்களா, கப்பல்ல பயணிச்சுட்டு போறாங்க. சில பேர் என்ன செய்யறோம்னா இந்த தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி அனுப்புறாங்க. அதெல்லாம் போய் சேரவே சேராது. உணவுக்கே தடை கொடுக்கும் பொழுது பணம் போய் சேருமா? பேங்க் அவங்க நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு துஆ, சுப்ஹானல்லாஹ், உருக்கமான முறையில அவர்களுக்காக செய்யக்கூடிய துஆ நம்ம இன்ஷா அல்லாஹ் பலன் தரும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் இறைவன் எழுதிய அந்த விதிப்படிதான் நடக்கிறது அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை இன்ஷா அல்லாஹ் முழுமையாக நம்பி எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய கலா கதிரை நல்ல முறையில் முழுமையாக நம்பிக்கையோடு வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். விதியை மாற்றக்கூடிய ஒரு துஆவும் இருக்கிறது. அந்த துஆ விதியை மாற்றும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன்படி நடக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.